நெக்ஸ்ட் வரப்போறது எப்படி ஒரு கமிட்மெண்ட்டே இல்லாத காலேஜ் பையனை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருப்பாரு. அவருமே ஒரு ஜென்சி கிட் ஃபீல் தான். ஆமா, ஆனா அவர் பண்ற ஒர்க் எல்லாம் பார்த்தா இந்த சைடு பெரிய அவார்ட்ஸா இருக்கும், தேசிய விருது, இந்த சைடு வந்து என்னங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு கேஷுவலா இருக்கீங்க அப்படின்ற ஃபீல் இருக்கும். சரி, சும்மா ஸ்டேஜில் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா நீங்கள் ஷூட்டிங் போனீங்கனாலும் ஒர்க்குனா ஒர்க் முடிச்சுட்டு வருவார், பேசிட்டே இருப்பார், திடீர்னு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படியே வாசிட்டே இருப்பார். அதுலேயும் வாசிக்கலாமா நமக்கு அப்போ தான் வியப்பாக இருக்கும். ஸோ மியூசிக்காக இருந்தாலும் சரி, நடிப்பாக இருந்தாலும் சரி, ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பண்ணி நம்பிக்கையை விட நண்பனின் கை பெருசுன்ற மாதிரி இவர் கூட இருக்க அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க, இவர் தான் எனக்கு சொன்னார், இவர் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் பிடித்த நம்மளோட ஃப்ரெண்டி டார்லிங் ப்ரோ ஜிவி பிரகாஷ் அவர்களே கைத்தட்டல் கட்டலாம் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், ஆல் த செலிப்ரிட்டிஸ் ஹியர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் டைரக்டர் அங்கே இருக்கார், ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறாரு செல்வா சார். விஜயலட்சுமி மேம், கஸ்தூராஜா சார் வணக்கம். தனுஷ் சாரால் இன்றைக்கி வர முடியல, இன்றைக்கி ஷூட்டிங்கில் இருக்காங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு யங்கான ஃபிலிமு, யங்கான ஒரு ஆடியோ. இவ்வளோ நாளாக வந்து என்ன சொல்கிறது, பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு, வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆல்பம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம். நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம். அதோடைய ஆட்டிடியூடு, ப்ரோக்ராமிங்கு, ஸ்டைலு, மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன். அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எப்போவுமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும், எனக்கும் தனுஷ் இருக்கும். முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன். ஸோ அது வந்து 2 பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு. அப்புறம் மயக்கம் எனக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு, 10 வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை. சரி, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் தான் அசுரன். ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன். படம் பார்த்துட்டோம், ஒரு ஷோர் ஷாட்டாக இருக்கும். ஸ்ரேயஸ் சொன்னார் எதுவுமே பண்ணல, எதுவும் வாங்கலைன்னு. இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ். அந்த மாதிரி படம் ஓடணும்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து. இது வேற, அது ஸ்ரேயஸ் கிட்டேருந்து கால் வந்தால் ரொம்ப ஸ்பெஷல் நாங்கள். ஆனால் ஸ்ரேயஸ்க்கு கால் அடிச்சா எடுக்க மாட்டார், அது வேற இருக்குது. கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம். அப்புறம் வெங்கியும் பவிஷும் பயங்கரமாக கிரிக்கெட் ஆடுக்கும்போது நடிப்பாங்க, சூப்பராக நடிப்பானுங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக, அப்புறம் ஸ்டேஜில் பயங்கரமாக. ஆனால் ரியலி ஸ்வீட் கிட்ஸ், லைக் எப்படி சொல்கிறது, ஒன்றா பார்த்து வளர்ந்த பசங்களாக இருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஆல் தி ஆக்டர்ஸ், ரம்யா, ராபியா, பிரியா, வெங்கி, அனிகா, மேத்யூ, பவிஷ் எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சில டிரெக்டர்ஸ் வந்து கிட்ட ஒர்க் பண்ணுறது ஆக்டர்ஸ்க்கு பெரிய ப்ளஸ். செல்வா சார், தனுஷ் சார் என்னன்னா ஒரு ரியாக்ஷனுமே நடித்து காமிச்சிருவாங்க. இங்கேருந்து பர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்கே அவுட்டு போகிற வரைக்கும் பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க. அதை வந்து நம்ம அதோடைய 60% பண்ணாலே ஒரு மேஜிக் தான். அதனால் தே ஆர் வெரி பிளஸ்ட் டு கெட் தனுஷ் சார் அஸ் தி டிரெக்டர். இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, பிளஸ் தெம் ஆல். தேங்க்யூ.